on time. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை கேர்ள்ஸுக்குமே இந்த எடிட் வந்து பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ்க்கான பிஎன்ஜி ஸ்டிக்கர்ஸும் நான் மெட்டீரியல்ஸை கொடுத்துருப்பேன். எல்லா மெட்டீரியல்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத ஜிப் ஃபைல சிலது கொடுத்துருப்பேன். அந்த ஜிப் ஃபைல எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரேண்டமாக இப்போதைக்கு வந்து 50 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். அப்புறமா சாங் ஆட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற வீடியோ சாங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரிஞ்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ஸ்பிட் பண்ணிட்டு தேவையில்லாத லிரிக்ஸ் டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து எனக்கு இந்த 38 செகண்ட்ஸோட போதும். நம்ம 50 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அதனால 38 செகண்ட்ஸோட நான் வந்து இங்கே ஸ்பிட் பண்ணி இதை டெலீட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு அப்படியே இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பிட் கொடுத்து எண்டிங்கில் இருக்கிறத வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் போய்க்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பேசிக் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ஸ்லோ ஜூம்னு இருக்கும். இந்த ஸ்லோ ஜூமை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூஸ் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோலாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து எல்லாத்துக்கும் வேல்யூஸ் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனையே கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளிச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே கன்வெர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கன்வெர்ட்ஸ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதையும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் போயிட்டு ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸில் கீழே பிளாக்ன்ட்டு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு 1% ஆர் 3% வேல்யூஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இதையும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி காட்டும். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த பாய்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ இதை எடிட் ஆப்ஷன் கொடுத்து இந்த லூப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். கேர்ள்ஸுக்குமே ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PAP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு கொடுத்து லைட் அண்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டுக்கான வால்யூம் மட்டும் ஃபுல்லாகவே கம்மி பண்ணுறனால பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 15 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸ் வேணுனாலும் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த எலக்ட்ரிக் சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். அது வேணுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட் எண்டிங்கில் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஆர் 2 செகண்ட்ஸ் இருக்காது. அதனால் இந்த ஏரோ மார்க் பிடிச்சி கொஞ்சமாக ஷார்டன் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 ஃபிங்கரில் பிடிச்சி இதை நான் கொஞ்சம் நல்லாவே ஜூம் பண்ணி த பாய்ஸ்க்கு இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டே வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துட்டு கொஞ்சம் இது சென்டரில் கொஞ்சம் நல்லாவே உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க.
மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இதையுமே டூப்ளிகேட் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து இதுக்கு மட்டும் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே ரிவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதை டூப்ளிகேட் கொடுத்து எக்ஸஸா இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்களே வந்து சாங் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம், இல்லை குரோம்ல இருந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிட்டு கீழேயே கலர், ஃபாண்ட், அனிமேஷன் இதெல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் லிரிக்ஸ் எடிட் தெரிலனா நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எடிட் வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலேயே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து 1080 or 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த எடிட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.